மனோஜ் கம்பெனியா வேலை தேடி அலையுறாங்க. ஆனா, எந்த கம்பெனியும் மனோஜுக்கு வந்து வேலை கிடைக்கல. உடனே பழைய ஆஃபீஸ்ல வந்து மனோஜுக்கு வந்து வேக்கன்சி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வந்து மனோஜ் பழைய ஆஃபீஸ்க்கு வேலை தேடி போறாரு. அங்க அந்த வுமன் எம்டி இருக்காங்க. வுமன் எம்டி வந்து மனோஜ பார்த்தோனே, "என்ன மனோஜ் இங்க நீங்க வந்து வேலைக்கு தேடி வந்திருக்கே! நீலாம் வரமாட்டியேன்னு?" அப்படி கேட்குறாங்க. "இல்ல மேம் இங்க ஆஃபீஸ்ல வேக்கன்சி இருக்குன்னாங்க. அதனால தான் வந்தேன்." "இல்ல நீ அதுக்காக வந்திருக்க மாட்ட. உனக்கு எங்கேயுமே வேலை கிடைச்சிருக்காது. அதனால தான் நீ இங்க வந்திருப்ப. எனக்கு நீ இந்த வேலைய விட்டு போகும்போதே எனக்கு தெரியும் மனோஜ், உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காதுன்ற விஷயம். ஏன்னா, உன்னுடைய மைண்ட் செட்டப் அப்படி. நீ எந்த பொண்ணுங்களையும் மதிக்க மாட்ட. உன்னுடைய மைண்டுக்கு வந்து நீ யார்கிட்டயும் அடிபணிஞ்சு வேலையும் செய்ய மாட்ட. நீ எந்த பொண்ணையும் மதிக்காதனால உனக்கு எங்கேயுமே வேலையும் கிடைக்க போறது கிடையாது. ஆனா உனக்கு வந்து ஒய்ஃப் வந்து நல்ல பொண்ணா அமைஞ்சிருக்காங்க. அவங்களையும் வச்சாச்சும் ஒழுங்கா குடும்பம் நடத்து" அப்படி சொல்றாங்க. மனோஜ் வந்து கெஞ்சி கேட்குறாங்க, "எனக்கு கொஞ்சம் வேலை குடுங்க. எனக்கு அ எங்கேயுமே வேலை கிடைக்கலன்னு" கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "எந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ள வுமனும் உனக்கு வேலை குடுக்க மாட்டாங்க. தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிற" சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்து வேலை தேடி திருப்பியும் வந்து வேலைக்காக அலையிறாரு. ரோகிணிக்கு ஸ்ருதி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "நீங்க எதுக்கு வீட்ட விட்டு வெளிய போனீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இதுக்காக நீங்க வீட்ட விட்டு வெளிய போலாமான்னு?" கேட்குறாங்க. "இல்ல முத்து என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால தான் நான் வீட்ட விட்டு வெளிய போனேன்" அப்படி சொல்றாங்க. "முத்துலாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அவருக்காகலாம் நீங்க வீட்ட விட்டு வெளிய போணும்னு அவசியம் இல்ல. உங்க ஹஸ்பண்ட வந்து நீங்க உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கங்க. அவர் பொய் சொல்ற அளவுக்கு நீங்க ஏன் விட்டீங்கன்னு?" கேட்குறாங்க. "அவர் பொய் சொல்லங்க. என்கிட்ட வந்து உண்மைய மறைச்சிருக்காரு. என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவர் உண்மைய மறைச்சிருக்காரு" சொல்றாங்க. உடனே ஸ்ருதி வந்து, "என் ஹஸ்பண்ட்லாம் என்கிட்ட பொய் பொய் சொல்லவும் மாட்டாரு, உண்மையும் மறைக்க மாட்டாரு. என் லைஃப்ல யாரையும் இன்டர்ஃபியர் ஆகவே விட மாட்டேன். எங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கு. அத நான் தக்க வச்சுப்பேன்னு" சொல்றாங்க. உடனே வந்து விஜயா வந்து, இவங்க 2 பேரும் நம்மள பத்தி என்ன பேசுறாங்களோன்னு ஒட்டு கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப வந்து ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, ரோஹிணிக்கு ஒரு அட்வைஸ் பண்றாங்க. "உங்க அப்பா வந்து பெரிய ஃபினான்ஸ் மலேசியால பெரிய ஃபினான்ஸ் வச்சிருக்காருல்ல, அவர்கிட்ட காசு கேளுங்க. அவர்கிட்ட காசு கேட்டு ஒரு பெரிய ஷோரூமே வச்சு குடுங்க. மனோஜுக்கு தான் ஷோரூம்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல." அப்படி சொல்றாங்க. உடனே வந்து நம்ம விஜயாவுக்கு வந்து மனசெல்லாம் பூரிச்சு போகுது. குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ரூம்குள்ள ஓடி வராங்க. ரூம்குள்ள ஓடி வந்து, "அம்மா ஸ்ருதி, நான் இந்த சைடு போனேன். நீ சொல்றது என் காதுல அப்படியே விழுந்துச்சு. நீ சொல்றது கரெக்ட்டு தாம்மா. ஆமாமா. மலேசியால அவங்க அப்பா பெரிய ஃபினான்ஸ் வச்சிருக்காரு. அந்த ஃபினான்ஸ்ல கொஞ்சோண்டு காச வாங்கி நம்ம மனோஜுக்கு ஒரு இது ஷோரூம வச்சு குடுத்துருவோம். அவன் வந்து பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவான்." ஆமாமா. நீ சொல்றது கரெக்ட்டு தான் சொல்லிட்டு அப்படியே பெருமூச்சு விடுறாங்க. ரோஹிணி மனோஜுக்காக வாசல்லயே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ மீனா வராங்க. மீனா பார்த்தோனே ரோஹிணிக்கு பத்திக்கிட்டு எரியுது. அப்புறமா வந்து ரவியும், ஸ்ருதியும் வராங்க. ஸ்ருதி கேட்குறாங்க, "என்ன ரோஹிணி இங்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க?" கேட்குறாங்க. "இல்ல மனோஜ் வேலையோட வருவாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்." அப்படி சொல்றாங்க. "ஒரே நாள்ல எப்படி வேலை கிடைக்கும்? போன உடனே வேலை கிடைச்சிருமா? அவ்ளோ பெரிய டேலண்ட்டா அவருன்னு?" சொல்லி கிண்டல் பண்றாங்க. ரோஹிணிக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. மைண்ட் டைவர்ட் பண்றதுக்காக வந்து உடனே முத்துவ இழுக்குறாங்க. "முத்து மாதிரி என்ன டிரைவர் வேலையா பார்க்குறாரு என் ஹஸ்பண்டு?" "இல்லல்ல, அவரு 5 டிகிரி முடிச்சிருக்காரு." ன்னு சொன்ன உடனே முத்துவ வந்து விடாம ரோஹிணி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மீனாக்கு கோவம் வந்துருது. "எதுவா இருந்தாலும் அவரு இருக்கும்போது பேசுங்க. இல்லாத போதெல்லாம் பேசாதீங்க. அது உங்களுக்கு தான் அசிங்கம்னு" சொல்லிட்டு அவங்களும் வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட நம்ம விஜயாக்கு பயங்கரமா வந்து கோவம் வருது. மீனா பேசினாலே விஜயாக்கு தாங்காது. உடனே விஜயாவுக்கு மூக்கு வேர்த்து ஓடி வராங்க. ஓடி வந்து, "ஏய்! நீ என்னாத்துக்கு இங்க பேசிட்டு இருக்க? போ போ! வீட்ல வேலை இருந்தா பாரு. இங்கலாம் நின்னு நீலாம் பேசக்கூடாது." அப்படி சொல்லிட்டு மீனாவ வந்து ரொம்பவே ஹார்ஷா பேசுறாங்க. உடனே ஸ்ருதிக்கு வந்து கோவம் வந்துருது. "இல்ல ஆன்ட்டி எல்லாரும் கேஷுவலா தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். நீங்க கோவப்படுற அளவுக்கு வந்து எதுவுமே நாங்க பேசவே இல்ல." மீனாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க ஸ்ருதி. மீனா பேச விடாம விஜயா வந்து கமெண்ட் மேல கமெண்ட் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரோஹிணிக்கு வந்து அப்பதான் இன்னும் சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் வந்து விடவே இல்ல. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. முத்து அப்பாவையும் பத்தியும் வந்து வெறும் டிரைவர் தானே சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்துவும் அவங்க அப்பாவும் வந்துட்டுருக்காங்க. வரும்போதே வந்து, "ஆமாமா நாங்க டிரைவர் தான்.
நாங்க வந்து எங்க அப்பா டிரைவரா இருந்ததுனால தான் ஒருத்தன் இருக்கானே ஃபர்ஸ்ட்டு ஓடுகாலி, அவனுக்கு 5 டிகிரி வந்து வாங்கி குடுத்தாரு. இன்னொருத்தன் ஒரு ஓடுகாலிக்கு வந்து கேட்டரிங் படிக்க குடுத்தாரு. இந்த வீட்ட கட்டி வச்ச "டேய் டேய் இந்த வீடே என் பேர்ல தான் இருக்கு." "ஆமாமா, நீ என்ன சம்பாரிச்சா கட்டுன? இது எங்க அப்பா தானே வாங்கி குடுத்தாரு. டிரைவரா இருந்து வாங்கி குடுத்தாரு." அப்படி சொல்லிட்டு முத்து பஞ்ச் டயலாக் மேல பஞ்ச் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே வந்து விஜயாக்கு தாங்க முடியல. நீங்கலாம் அப்படியே வந்து ஒரு கார வாங்கி 10 கார வாங்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவீங்களா? ஒரு பூக்கடை வச்சு 10 கோயில் கோயிலா ஒரு 10 பூக்கடைய வச்சு ஏரோப்ளேன் வாங்கி விட்டுருவீங்களாக்கும்? அப்படி சொல்லிட்டு விஜயா கிண்டல் பண்றாங்க. உடனே நம்ம ரோகிணிக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்த முத்துக்கு கோவம் வருது. "ஏம்மா பார்லனம்மா, என்ன எங்கள பத்தி பேசினா மட்டும் நீங்க சிரிக்கிறீங்க? உன் புருஷன் என்ன வேலையோட வந்துருவானா? அங்கிள் தேவையில்லாம என் புருஷன இழுக்க வேணாம் சொல்லுங்க. அப்ப நீ மட்டும் எங்கள பத்தி பேசினா மட்டும் நீ சிரிக்கலாமா? நீ அப்ப நீ நீ நிறுத்து." அப்படி சொல்லிட்டு முத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "என் புருஷன் ஜாபோட தான் வருவாரு. நீங்க வேணா பாருங்க. நீங்க ஜாபோட வரும்போது மூஞ்ச எங்க தூக்கி வச்சுருக்கீங்க?" கேட்குறாங்க. "மூஞ்ச நாங்க கழுத்துக்கு மேல தான் தூக்கி வச்சிருப்போம். நீ வேணா பாருன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. பெரிய தடபுடலா வந்து மேளதாளத்தோடு சீர்வரிசை கொண்டு வராங்க. சீர்வரிசை கொண்டு வந்தோனே எல்லாரும் என்னடா ஒரே சத்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசினோனே எல்லாம் காத பொத்திக்கிறாங்க. அந்த அளவுக்கு தடபுடலா சத்தம். சீர்வரிசையோட ஸ்ருதி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது எல்லாருமே வந்து ஆச்சரியமா பார்க்குறாங்க. என்னடா அது இவ்வளோ பெரிய சீர்வரிசை வந்திருக்கேன்னு. உடனே ஸ்ருதி அம்மா சொல்றாங்க, "நான் 11 சீர்வரிசை கொண்டு வந்திருக்கேன். 25 சீர்வரிசை கொண்டு வரலான்னு இருந்தேன். ஆனா வந்து உங்க வீட்ல இடம் பத்தாதுல்ல. அதனால தான் நான் 11 சீர்வரிசை கொண்டு வந்தேன்னு" சொல்லிட்டு குத்தி காமிக்கிறாங்க. எல்லார் மூஞ்சும் வாடி போகுது. இருந்தாலும் நம்ம விஜய் அம்மா இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து காசு பணம். காசு பணம் கிடைச்சிருது. உடனே ஸ்ருதி அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு வைர நெக்லஸ் எடுத்து ஸ்ருதி கழுத்துல போடுறாங்க. ஸ்ருதி கழுத்துல போட்டோனே, "ஓ விஜயா! ஓ என்ன இது? ஜொலிக்குது! ஸ்ருதி ரொம்ப அழகா இருக்கு" சொல்லிட்டு ஸ்ருதி கழுத்துல போட்டு விடுறாங்க. "ஆன்ட்டி எனக்கு இதெல்லாம் பிடிக்காது ஆன்ட்டி" அப்படி சொல்றாங்க ஸ்ருதி. உடனே விஜயா, "என்னம்மா இது லக்ஷ்மிமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. லக்ஷ்மியெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடாது. போட்டுக்கணும்" அப்படி சொல்லிட்டு விஜயா வந்து கண்ணு, காது, மூக்கு எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரே சிரிப்பா இருக்கு. சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு. எல்லாருமே வந்து மீனா அம்மா வராங்க. பொங்கல் சீர் எடுத்துட்டு வராங்க. வந்தவங்கள வந்து வான்னு கூட கூப்பிடல விஜயா. ஆனா முத்து கூப்பிட்டு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க. விஜயா அப்பா வந்து அவங்களுக்கு மரியாதை கொடு விஜயா சொல்லிட்டு சீர்வரிசைய வாங்கி வச்சுக்கிறாரு. வாங்கி வச்சோனே அதில வந்து பழங்கள் இருக்கு, ஸ்வீட் இருக்கு. அத பார்த்த விஜயா வந்து இதெல்லாம் வந்து கோயம்பேட்ல 5, 10க்கு கூறு கட்டி வச்சு வைப்பாங்களே, அதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டீங்களாக்கோன்னு சொல்லிட்டு எல்லார் எதிர்க்கையும் கிண்டல் பண்றாங்க. ஸ்ருதியோடைய அம்மா வந்து அத பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே வந்து ஸ்ருதி என்ன பண்றாங்க, மேல இருக்க வந்து அச்சு முறுக்க எடுத்து, "ஆன்ட்டி இது என்ன புதுசா இருக்கு? நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கவான்னு" சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. உடனே வந்து ஸ்ருதி அம்மாவுக்கு கோவம் வந்துருது. கோவம் வந்துட்டு அவங்கள பார்த்து முறைக்கிறாங்க. முறைச்ச உடனே வந்து நான் கிளம்புறேங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. மேற்கொண்டு மேற்கொண்டு மீனா அம்மாவ வந்து எல்லா விஜயா வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. "இங்க பார்த்தீங்களா? அவங்க 11 சீர்வரிசை கொண்டு வந்திருக்காங்க. வைர நெக்லஸ் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இதுல ஒரு குண்டுமணி தங்கமாச்சி இருக்கா? அவங்க நீங்க வந்த உடனே கிளம்பி போயிட்டாங்க. ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது?" சொல்லிட்டு மீனா அம்மா வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. "ஏன்டி நேத்து அவங்க ஸ்ருதி அம்மா கால் பண்ணி வரேன்னு சொன்னாங்க. உடனே உங்க அம்மாவ இன்னைக்கு வர சொல்ட்டியா?" சொல்லிட்டு மீனாவ பார்த்து திட்டுறாங்க விஜயா. மீனா அம்மாவ திட்டின உடனே முத்துக்கு உடனே கோவம் வந்துடுது. கோவம் வந்த உடனே விஜயாவை போட்டு கண்டமேனிக்கு திட்டிட்டு இருக்காரு. திட்டின உடனே நம்ம தலைவர் இருக்கார்ல மனோஜ், அவருக்கு கோவம் வந்து, "டேய் என்னடா நம்ம அம்மாவை அவமானப்படுத்தி பேசுற? அதெல்லாம் அவமானப்படுத்தி பேசாத. அம்மாவெல்லாம் அப்படி பேசக்கூடாதுன்னு" சொல்லிடுறாரு. உடனே முத்து என்ன கேட்குறாரு, "ஏன்டா அவங்க சீர்வரிசை கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள வந்து இவங்க தப்பு தப்பா பேசுவாங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமான்னு" கேட்குறாரு. "ஆமா, ஸ்ருதி அம்மா பார்த்தியா? எவ்வளோ சீர்வரிசை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க அம்மா பாரு, ஒரே ஒரு தட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதனால தானே அம்மா கேட்டாங்க. சரிடா அண்ணா, உங்க வீட்லேருந்து பார்லர் அம்மா வீட்லேருந்து என்ன கொண்டு வந்தாங்க? ஒரு கிண்ணம் கூட கொண்டு வரல" சொல்லிட்டு முத்து பஞ்ச் டயலாக் மேல பஞ்ச் டயலாக் அடிச்சு மனோஜ்க்கு நோஸ் கட்டும் விட்டுறாரு. முத்து ரோஹிணி இழுத்தோடனே ரோஹிணி கோவம் வந்துடுது. உடனே மாடி மேலே போய் அழுதுட்டு இருக்காங்க. உடனே விஜயா வராங்க. "என்னம்மா நீங்க தனியா இருக்க? இல்ல ஆண்டி, முத்து என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கல்ல?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயால, "ஆமாம்மா, அவன் அப்படிதான் பேசுவான்.
என்ன ஆண்டி நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? பின்ன என்னம்மா? யார்கிட்டயும் நம்ம அ இடம் குடுத்துறக்கூடாது. மத்தவங்க பேசுற அளவுக்கு நம்ம இடம் குடுத்துறக்கூடாது. இல்ல பாரு, உடனே உங்க அப்பாகிட்ட நீ கால் பண்ணி பேசினீன்னா, உங்க அப்பா வந்து 10,00,000 அனுப்பிச்ச மாரி, இன்னொரு 10,00,000 அனுப்ப போறாரு. அவ்வளோதானே! உங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசு. இல்ல ஆன்ட்டி, அவரே வந்து அவர் பண்ண வேலைக்கெல்லாம் நான் வந்து பேசணும்னு அவசியமே இல்ல. இல்லம்மா, எல்லா குடும்பத்திலயும் நடக்கிற விஷயம் தான். பரவால்ல விட்டு தள்ளு. இதெல்லாம் நீ பெரிய விஷயமாலாம் எடுத்துக்காத. நீ அவரு கால் பண்ணி பேசு. உடனே வந்து அவரு வந்து இறங்குவாரு. அப்பதானே நான் உன்ன எப்படி ராணி மாரி வச்சிருக்கேன்னு அவருக்கு தெரியும். நான் இந்த சீர்வரிசைக்காகலாம் சொல்லலம்மா. உன் நன்மைக்காக சொல்றேன். நீ பேசு. அவரு வருவாரு. இல்ல ஆன்ட்டி அவரே வேர்ல்டு டூருக்கு போயிருக்காருன்னு ஒரு பெரிய கதைய சொல்லி ரோகிணி வந்து விஜயாவ சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. விஜயா இப்பயும் சமாதானப்படுத்துற மாரி இல்ல. உடனே வந்து விஜயா வந்து ம் எங்க மாமியார் கிட்டலாம் இப்பலாம் பொங்கலுக்கு எங்க மாமியார் வீட்டுக்கு போறோம். அவங்க வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. உங்க வீட்ல இருந்து சீர்சனம் வரலன்னு. அதனால அதுக்கெல்லாம் இடம் குடுக்கக்கூடாது ரோகிணி. நீ உங்க அப்பாட்ட பேசு. பேசி சீர்வரிசைலாம் எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொல்லிட்டு விஜயா பிட்டு மேல பிட்டு போடுறாங்க. இருந்தாலும் நம்ம ரோகிணி வந்து இடம் குடுக்கறதா இல்ல. எங்க அப்பா இப்ப ஜெர்மனிக்கு போயிருக்காரு ஆன்ட்டி. எப்படி வருவாரு ஆன்ட்டி சொல்லிட்டு அவங்க வந்து பெரிய கதைய விட்டுட்டு இருக்காங்க. பார்க்கலாம். இதோட தொடரும் போட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.